மாதம்பட்டி சமையல் அப்படின்னாலே அந்த ஊரை தவிர எல்லா ஊர்லேயும் ஃபேமஸ். அவர் பண்ண ஒரு சம்பவத்தால் அவர் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது. மாதம்பட்டி சாம்ராஜ்யமே சரிஞ்சிருச்சா அப்படின்னு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சோஷியல் மீடியாவில் போட்டு துவன்னு துவச்சிட்டாங்க. மீண்டும் பத்து எரியுது. மாதம்பட்டி சமையலுக்காண்டி கால் வைக்காத இடமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி கை வைக்காத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜாய் கிறிஸ்டல்டா அவங்கள ஃபேஷன் டிசைனர். அவங்க ஆல்ரெடி அவங்க திருமணமாகி அவங்க விவகாரத்தை ஆனவங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டிக்கு அதாவது உடை வடிவமைப்பாளராக இருக்காங்க. அந்த பொண்ணு கிறிஸ்டின் பொண்ணு, முறைப்படி சர்ச்சில் மோதிரம் மாத்திருக்கணும். இவர் இந்து இல்ல, அதனால கோயில் வச்சு தாலி கட்டிட்டாரு. அது ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருந்திருக்காரு. ஆனா அதுக்கு மேல மறைக்க முடியாதுங்கிற மாதிரி வேற ஒண்ணு வயிற்றுல வளர ஆரம்பிச்சிச்சு. குழந்தைதான். இந்த அம்மா இவர்கிட்ட போராடி இருப்பாங்க போல. என்னைய வேற தாலி கட்டிட்டு அங்கிட்டு ஒரு மனைவி இருக்கு போல, உனக்கு இந்த 2 பசங்க வேற இருக்கு போல, அவங்களே கல்யாண வயசுல இருக்கிற பசங்க மாதிரி தெரியுது, என்னையா இது பஞ்சாயத்துன்னு கேட்டிருப்பாங்க போல. அங்க ஏதோ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதாவது என்னை இந்த மாதிரி திருமணம் செஞ்சுட்டாரு, நான் 6 மாசமா கர்ப்பமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ முதல் மனைவி வாயை திறந்தா மாதம்பட்டி சிறைக்கு செல்வது உறுதி. ஆனா அது அப்படியே அமைதியாயிருச்சு. இப்போ மீண்டும் தலை தூக்குது. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பெரிய டிவி சேனல்ல டிபேட்டா நடத்த வேண்டிய விஷயம். முதல் மனைவி வாயை திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா? ஏன்னா முதல் மனைவியும் வாயை திறக்கல, மாதம்பட்டியும் வாயை திறக்கல. வாயை திறக்கிறது ஒண்ணு அந்த பாவம் ஜாய் கிறிஸ்டல்டா மட்டும்தான். பெண்ணாசையில நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. சினிமாலே பாத்தீங்கன்னா பிரபலமா இருந்த எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா அதாவது மது, போதை, மாது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாய் சரிஞ்சிருக்காங்க. சரவணபவன் அண்ணாச்சி, ராஜகோபால் அண்ணாச்சி இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கிருபானந்த வாரியாரோட பக்தர், முருக பக்தர். ஒரு காலத்துல அவர் அப்படியே பாத்தீங்கன்னா சரவணபவன் வளர்ந்து வராரு. இப்படிதான் மாதம்பட்டி மாதிரி தான். மாதம்பட்டின்னு எப்படி வளர்ந்து வந்தாரோ, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜீவ ஜோதி அப்படின்னு ஒரு பெண், அந்த பெண் ஆசையால பாத்தீங்கன்னா அவர். அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம் சார். வணக்கம். மாதம்பட்டி சமையல் அப்படின்னாலே அந்த ஊரை தவிர எல்லா ஊர்லேயும் ஃபேமஸ். ஏன்னா அந்த ஊரில் இருக்கவங்களும் பாவம், அவரை புக் பண்ணுற அளவுக்கு பண வசதி கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியஸ்ட் சமையல்காரர், அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கக்கூடாது. அதனால தான் சிஎம் வீட்டிலேருந்து பிஎம் வீடு வரைக்கும் மாதம்பட்டி சமையல் மூக்க தொலைக்குதும்பாங்க. பட் அவர் வீட்டில் ஏதோ ஒரு இந்த கெட்ட நேரம் தொலைச்சிருச்சுங்கிற மாதிரி அவர் பண்ண ஒரு சம்பவத்தால் அவர் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது. மாதம்பட்டி சாம்ராஜ்யமே சரிஞ்சிருச்சா அப்படின்னு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சோஷியல் மீடியாவில் போட்டு துவன்னு துவச்சிட்டாங்க. சரி கொஞ்சம் ஆற போடுவோன்னு லைட்டாக ஆற போட்டிருந்தாங்க. மறுபடியும் மீண்டும் பத்து எரியுது. காரணம் ஒரே ஒரு ஸ்டோரி, ஒரே ஒரு போஸ்ட்டு, ஒரே ஒரு கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ஒத்த செருப்பாலயா பிரச்சனைங்கிற மாதிரி இப்படி ஒரே ஒரு ஸ்டோரியால் மீண்டும் பத்து எரியுது சமூக வலைதளங்களில். என்ன நடக்குது சார்? அந்த 2வது மனைவியாக சொல்லப்படுற அந்த நபர் போட்ட ஸ்டோரியை பார்த்தீங்களா? திடீர்னு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் மாதம்பட்டி ரங்கராஜன். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டியோட சமையல் தான். பெரிய கமலஹாசன் தான் முதல்ல ஆரம்பித்தார். அதாவது இந்த விக்ரம் வெற்றி விழாவில் சாப்பிட்லாமா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து மாதம்பட்டி சமையலில் போட்டு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மாதம்பட்டி சமையல், பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு மாதம்பட்டி சமையல், எம்பிக்கு சமையல், எம்எல்ஏக்கு சமையல், சீஃப் மினிஸ்டருக்கு சமையல், பிரைம் மினிஸ்டருக்கு சமையல், எங்கே பார்த்தாலும் மாதம்பட்டி புகழ் தான். அதாவது மாதம்பட்டி சமைச்சாதான் ருசியாக இருக்குங்கிற மாதிரி மாதம்பட்டியவே கூப்பிட்றாங்க. மாதம்பட்டியே உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சாம்பாரில் உப்பு போடுறதா பருப்பு போடுறதான்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரு. தனி ஃப்ளைட்டெல்லாம் வச்சு ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தார். ரொம்ப பாப்புலராக இருந்தார். அப்படி ஒரு நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி சமையலுக்காண்டி கால் வைக்காத இடமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி கை வைக்காத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜாய் கிறிஸ்டல்டா அவங்கள அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனர். அவங்க ஆல்ரெடி அவங்க திருமணமாகி அவங்க விவகாரத்தை ஆனவங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டிக்கு அதாவது உடை வடிவமைப்பாளராக இருக்காங்க. அதாவது மாதம்பட்டி எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா செமையாக ஒரு லுக்கில் இருப்பார். அப்படி ஒரு நடந்து வர்றது, இன்ஸ்டா போஸ்ட்லாம் பாருங்களேன், எடுத்து அப்படியே யூடியூப்பில் இதில் போட்டு தன்னையே பயங்கரமாக பிரபலப்படுத்திக்கிட்டு அப்படியே மிதக்கிற ஒரு ஆகாசத்தில் மிதக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அங்கே போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போனால் கல்யாண மாப்பிள்ளையை தான் பார்ப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டியை தான் பார்க்குறாங்க. மாதம்பட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மாதம்பட்டிக்கு என்ன ஒரு உணவு வந்துருச்சுன்னா, நம்ம எப்படா மாப்பிள்ளை ஆகிறதுன்னு சொல்லிட்டு ஜாய் கிறிஸ்டல்டாவை தாலி கட்டி கல்யாணம். ஆனால் அவர் தான் ஆல்ரெடி மாப்பிள்ளையாகி ஆல்ரெடி அப்பா இருந்தார். மறைச்சிட்டாரு எப்படி ஒன்றா சொல்லலாம். ஏன்னா போகிற பக்கமெல்லாம் மாதம்பட்டின்னு கொண்டாடினா இப்போ மாதம்பட்டிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காது. அது ஒரு சின்ன கிராமம். அங்கேருந்து அவங்க அப்பாலேருந்து பார்த்தீங்கன்னா சமையல் கலையிலேருந்து பல வருஷங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்னமோ திடீர்னு விஐபிக்கெலாம் சமைக்க போய் பெரிய ஹைப்பாகி 1000-1200 கோடி சம்பாரித்து
பார்த்தீங்கன்னா காரே ஒரு 10-12 கார் இருக்குங்கிறாங்க. 7-8 கோடி ரூபாய்க்கு கார் இருந்தால் பரவாயில்ல, 60-70 கோடி ரூபாய்க்கு கார் இருக்குங்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய விஜய் மாதிரி ரஜினி மாதிரி சூப்பர் ஸ்டாரே இத்தனை கார் வச்சிருக்கல, இவ்வளோ புகழோடு இருக்கல. அப்படி ஒரு புகழை வந்து, அதாவது சமையல் கலை வந்து சிறந்த கலை தான், அதில் ஒன்றும் சமையல் இல்லை. ருசியாக சமைப்பாருன்னு பார்த்தா நிறைய இடத்துல போய் சமைச்சதை ருசித்து பார்க்குறாரு மாதம்பட்டி. அப்படியெல்லாம் வந்து பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசில்டா அந்த பொண்ணு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடை வந்து அவங்க தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் போட்டு போகிற டிசைனில் யாரா இது, என்னடா காஸ்டியூம் செம்மையாக இருக்குது, வேறு மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸில் கமலஹாசன் தான் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ காஸ்டியூம்லாம் போட்டுவார், இங்கிட்டு போடுவார், அங்கிட்டு போடுவார், இப்படி ஒன்று போடுவார், அப்படி ஒன்று போடுவார், நீளமாக கால் வரைக்கும் ஒன்று தொங்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் தெரிகிற மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு வந்து நிற்பார். நைட்டில் நைலான் துணி வச்சு தச்சு போடுவார், சுடிதாரில் சுருக்கு பைய வச்சு தச்சு போடுறாரு, அந்த சுருக்கு பையன் நடுவில் தொங்க விட்டுட்டுலாம் வராரு கமல். அந்த மாதிரிலாம் பண்ணார். அதே மாதிரி காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டிக்கு அந்த பொண்ணு தச்சு கொடுத்து இவர் வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டார். வேற ஒன்றும் இல்லை, திருமணம் செஞ்சார், பொட்டு வச்சு விட்டுருக்காரு, தாலி கட்டியிருக்காரு. அந்த பொண்ணு கிறிஸ்டின் பொண்ணு, முறைப்படி சர்ச்சில் மோதிரம் மாற்றிருக்கணும். இவர் இந்துவில், அதனால் வந்து கோயிலில் வச்சு தாலி கட்டிட்டாரு. அது ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுருந்துருக்காரு. ஆனால் அதுக்கு மேலே மறைக்க முடியாதுங்கிற மாதிரி வேற ஒன்று வயிற்றில் வளர ஆரம்பிச்சிச்சு, குழந்தை தான். அது 6 மாதம் ஆயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நிலமையில இந்த அம்மா வந்து இவர்கிட்ட போராடி இருப்பாங்க போல். என்னைய வேற தாலி கட்டிட்ட, அங்கிட்டு ஒரு மனைவி இருக்கு போல், உனக்கு அங்கே 2 பசங்க வேற இருக்கு போல், அவங்களே கல்யாண வயசில் இருக்கிற பசங்க மாதிரி தெரியுது, இப்போ என்னையா இது பஞ்சாயத்துன்னு கேட்டிருப்பாங்க போல். அங்கே ஏதோ இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும். நடக்கிறது நடக்கட்டும், நீ பார்த்துக்கோ, நான் ஒன்றும் உன்னை வந்து அங்கீகாரமாக பண்ண மாட்டேன். நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்கல்ல, கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் ரகசியமே வச்சு குடும்பம் நடத்துவாங்க. நம்ம அக்கினி நட்சத்திரம்னு மணிரத்னம் ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்களா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபு வந்து ஒரு மனைவிக்கு பயனாக இருப்பார், ஒரு பக்கம் கார்த்திக் ஒரு பயனாக இருப்பார். ஸோ 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்கும்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கலை வந்து எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாத நிலைமையில் ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க. என்ன போடுறாங்க, அதாவது வந்து என்னை வந்து இந்த மாதிரி திருமணம் செஞ்சிட்டாரு, நான் 6 மாதமாக கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்கிற கிறிஸ்டாவா கிறிஸ்டாவா என்னமோ பேர் கொடுங்க, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா யாருக்கு கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லவே இல்லை. ஸோ இது வந்து ரகசியமாக ஒரு பாயிண்ட் இல்லையே சார், கொஸ்டின் மார்க்கில் அப்படி இல்லையே சார். ஃபோட்டோ வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட தான் போட்டிருக்காங்க. மிஸ்ஸஸ் மாதம்பட்டி ரங்கராஜ்னு போட்டாங்க, மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவின்னு போட்டாங்க, பேபி டுகெதர்னு போட்டாங்க, குழந்தை வளருது வரப்போகுது 2025 தெளிவுபடுத்திட்டாங்க. மாதம்பட்டி ரங்கராஜனுடைய கணவர் எங்களுடைய குழந்தை வரப்போகுது தெளிவுபடுத்திட்டாங்க. தெளிவுபடுத்தும் போது தான் பிரச்சனை அதிகரிக்குது. நீங்கள் சொன்னீங்க போகிற இடத்துலலாம் மாதம்பட்டிங்கிறாங்கன்னு, போகிற இடத்துல பெட்டி வாங்கினா பரவாயில்ல, மாதம்பட்டியோட குட்டியை ரெடி பண்ணால் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போ முதல் மனைவி வாயை திறந்தா மாதம்பட்டி சிறைக்கு செல்வது உறுதி அப்படிங்கிற செய்தி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அது அப்படியே அமைதியாயிருச்சு, இப்போ மீண்டும் தலை தூக்குது. அதற்கான வாய்ப்பு இருக்கா? முதல் மனைவி வாயை திறப்பாங்களா? என்ன நடந்தது முதல்ல? இதுக்கு இந்த கால இடைவெளியில் என்ன நடந்தது? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரிய டிவி சேனலில் டிபேட்டாக நடத்த வேண்டிய விஷயம். முதல் மனைவி வாயை திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களான்னு. ஏன்னா முதல் மனைவியும் வாயை திறக்கல, மாதம்பட்டியும் வாயை திறக்கல. வாயை திறக்கிறது ஒன்று அந்த பாவம் ஜாய் கிறிஸ்டில்டா மட்டும்தான் வாயை திறக்குது, மற்றவங்க எல்லாமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல முதல் மனைவி வாயை திறந்தால் நிச்சயமாக முதல் மனைவி இதை வந்து புகாராக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் மாதம்பட்டி மேலே போட்டு தான் ஆகணும். அப்படி போட்டால் மாதம்பட்டி நிச்சயமாக கைது பண்ணுவாங்க. ஆனால் முதல் மனைவி இது வரைக்கும் வாயை திறக்கல. அவங்களுடைய மாமா பொண்ணுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி அவங்க இருக்கிற மாதிரி, அப்புறம் 2 குழந்தைகள் இருக்கிற மாதிரி, என்னோட உலகமே இவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்யோன்யமான மனைவி வீட்டில் இருக்கும்போது மாதம்பட்டி எதுக்கு கிறிஸ்டில்டாவை தேடி போனார்னு தெரில. அது வந்து பெரிய விஷயமா இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அம்மா பாருங்கள், கிறிஸ்டில்டாங்கிற அம்மா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கு. அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, என்னோடய ஃபோன் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோட ஃபோன்லேருந்து ஏதாவது மெசேஜ் வந்தாலோ இல்லை வந்து தொலைபேசி அழைப்பு வந்தாலோ அதை வந்து நீங்கள் நிராகரிச்சிருங்க, என்னோடய ஃபோன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ பேச்சு பொருளாக மாறி இருக்கு மறுபடியும். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து மாதம்பட்டி இந்த பொண்ணுக்கு, கிறிஸ்டில்டாங்கிற பொண்ணுக்கு வந்து பணம் கொடுத்து செட்டில் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற யூகங்கள்லாம் நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா,
சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி இன்ஸ்டாவில் இந்த மாதிரி போடுற போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஆதாரமாக காட்ட முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கோர்ட்டில் ஆதாரமாக காட்ட முடியும். இப்போ நம்ம இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ரீகாந்தை கைது பண்ணாங்கல்ல, கிருஷ்ணா வந்து என்ன பண்ணார், அங்கே போய் கேரளாவுக்கு போய் ஏதோ ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் எடுத்து ட்ரக்கே அவர் சாப்பிடாத மாதிரிலாம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள அவருடைய வாட்ஸ்அப்பினுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு டெலீட் பண்ணிட்டு இங்கே வந்தார். ஆனால் நெட்வொர்க் மூலமாக எல்லாம் எடுத்துட்டாங்கல்ல, அதே மாதிரி வந்து இதெல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க. கோர்ட்டில் வந்து இப்போ வந்து இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது இந்த வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ், இந்த இன்ஸ்டா, ட்விட்டர், இந்த மாதிரியான இதை வந்து எவிடன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டமும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸாக இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து பப்ளிக்காக போட்டதுனால நிச்சயமாக அது ஒரு எவிடன்ஸாக இருக்கும். இதை வந்து மறைக்க முடியாது. மாதம்பட்டி பார்த்தீங்கன்னா அவர் ஜாலியாக பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்தார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயோ வேர்ல்ட் ட்ரிப் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். வேறு மாதிரியான ஒரு காஸ்டியூமில், அதுவும் இந்த எஸ்கலேட்டரில் எல்லாம் ஏறிக்கிட்டு இப்படி நிற்கிறது, அந்த அப்படி நிற்கிறது, அதாவது பெரிய சாதனை புரிஞ்சிட்ட மாதிரி எல்லாத்தையும் பண்ணி போஸ்ட்லாம் அவர் ஒரு தனியாக ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. மொத்தத்தில் இது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. மாதம்பட்டி மனைவி வாய் திறப்பாங்களா மாட்டாங்களா, நான் சொன்ன மாதிரி டிபேட் தான் பண்ணணும். இல்லை சார், இப்போ அந்த இவங்க ஸ்டோரி ஒன்று போடுறாங்க, என்னுடைய நம்பர்லேருந்து வர ஃபோன் எடுக்காதீங்க, மெசேஜை பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்ச நாள் என்ன யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்களே என்ன மறந்துடுங்க, நானும் உங்களை மறந்துடுறேன், நம்ம எதுவுமே சந்திக்கல, இருங்க ஐடியா டெலிட் பண்ணிடுறேங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போட்டிருக்காங்க. பிரச்சனை என்னென்னா, இப்போ வந்து இவ்வளவு நாள் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி அவங்க ஒன்றும் ஃபைட் பண்ணல, மாதம்பட்டி ஏமாத்திட்டான்னு ஃபைட் பண்ணல, ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறாங்க, அதுதான் பற்றிக்குது. அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை அங்கீகரிக்கலை, அதனால் என்னுடைய பொது வெளியில் போடுறேன், கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒரு 6வது மாதத்தில் போடுறேங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டாக அது பார்க்கப்படுது. குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை, நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. இருந்தாலும் முதல் மனைவி இருக்கும் பொழுது 2வது மனைவின் வரும்போது தான் சட்டப்படி கைது செய்யப்படுவாராங்கிற ஒரு டிபேட் போகுது. இப்போ அது சார்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கலாம், எதுவுமே கொடுக்கல. இது மாதிரி பர்சனல் இல்லை, தெரியாது, தெரியாமல் பேசாதீங்க, ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், எதுவுமே பேசலங்கும் போது தான் மீண்டும் சர்ச்சையாகுது. ஃபோட்டோ மட்டும் போட்டார், கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. ஒன்று எந்த கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் இருக்கோ அங்கே போய் தேடி திட்டுவோண்டாங்கிற மாதிரி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க சார். இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படியும் பார்க்கக்கூடாது. அதாவது வந்து எந்த பூனையும் பாலை குடிச்சிட்டு நான் தான் குடிச்சேன்னு சொல்லவே சொல்லாது. நான் தான் பாலை குடிச்சேன்னு சொல்லுமா எந்த பூனையாது? பாத்திரத்தை தட்டி விட்டுட்டு தான் போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலை குடிச்சிட்டு பாத்திரத்தை தட்டி விட்டு நம்ம பூனை வந்து கிளம்பிருச்சு, வெளிநாட்டுக்கு கிளம்பிருச்சு. புரியுது உங்களுக்கு? நம்ம பூனையை பற்றி பேசுகிறோம். சரி, அது ஒரு பக்கம் விடுங்க. இப்போ இந்த மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இது முதல் திருமணமா 2வது திருமணமா அந்த சர்ச்சையெல்லாம் விட்டுட்டு முதல் மனைவின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சட்டப்படி இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் மாதம்பட்டி மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலைன்னா மாதம்பட்டி மேலே நடவடிக்கை இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இவர் வந்து இப்போ முதல் மனைவியை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு பக்கமும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கிறிஸ்டில்டாவா அந்த அம்மா அவங்கள வந்து பணத்தை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இப்போ அதாவது அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க, பணம் 10ம் செய்யும் அப்படின்ட்டு இருக்காங்க. பணம்னா வாய் திறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிறிஸ்டில்டா வந்து பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு இனிஷியல், தகப்பன் யாருங்கிற ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக வரும். இப்போ 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட 2 பேருக்கும் இஷ்யூஸ், அதாவது குழந்தைகள் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த குழந்தை இருக்கும்போது நிச்சயமாக அந்த குழந்தைக்கு தகப்பன் ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நிச்சயமாக எஸ்கேப் ஆக முடியாது. டிஎன்ஏ மாதிரி டெஸ்ட்டுகள் எடுத்து பார்த்தா அவர் தான் தகப்பன்றது நிரூபிக்கப்பட்டுரும். ஸோ சிக்கல் அங்கே தான் சிக்கல். ஸோ இது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு அப்படி இப்படி பேலன்ஸ் பண்ணி மூடி மறைச்சிருவார், அதுதான் உண்மை. எனிவே சார், இப்போ இந்த விஷயத்தினால இப்போ இவ்வளோ நாள் ஒரு புகழுடைய உச்சத்தில் தான் இருந்தார். இப்போ நம்ம பார்க்கும்போது கூட ஏதோ நம்ம இவ்வளோ அழகாக இருக்கார், நல்ல ஒரு ஆக்டர், நல்ல படம் பண்ணுறாரு, ஒரு நடிக்கக்கூடியவர், அப்படி இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்குறோம். டெலிவிஷன் ப்ரோக்ராமில் பார்க்குறங்கும் போது ஒரு உச்சத்தில் இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரே அடியாக சோஷியல் மீடியாவில் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெண் சார்ந்த விவகாரங்கும் பொழுது மாதம்பட்டி ரங்கராஜோட இமேஜ் வந்து ஒரே நாளில் சரிந்ததா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இது அவருடைய கெரியர்லையுமே ஒரு சரிவாக தான் இருக்கும். மாதம்பட்டி ரங்கராஜுங்கிற ஒரு சாம்ராஜ்யம் சற்று சரிய தொடங்கிருச்சதாக எடுத்துக்கலாமா? நிச்சயமாக வந்து மாதம்பட்டியோட சாம்ராஜ்யம் வந்து சரியை தொடங்கிருச்சு, இல்லை சரிஞ்சிருச்சு, அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்றவங்க, அது ஒரு பொண்ணு, ஒரு மாப்பிள்ளை, அங்கே ஒரு சின்ன பசங்க, சின்ன வயசு பொண்ணுங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க. மாதம்பட்டி இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா எப்படி கல்யாணத்துக்கு நம்பி வந்து சமைக்க கூப்பிடுவாங்க? அதுவும் இல்லாமல் இவர் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு சமயக்காரவங்க சமைச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லாமல் இவரே போய் பார்த்தீங்கன்னா சட்டியில் கிண்டுறது, அப்படியே ஒரு இன்ஸ்டாவில் போஸ்ட் எடுத்து போடுறது, அந்த பக்கம் போய் வந்து பாயாசம் ரெடி ஆச்சான்னு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் வேறு பண்ணிட்டு இருக்காரு. விவேக் ஒரு காமெண்ட்ல வரும், ஓனர் இது நக்க மறந்துட்டீங்க
அந்த மாதிரி நக்க மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நக்கி பார்க்குறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக வந்து அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஆரம்பத்தில் சில பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா சமய தொழிலேருந்து வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை, அதில் வந்து நம்ம மாதம்பட்டி எந்த குறையும் சொல்ல முடியாது. படிப்படியாக வந்து முன்னேறி ஒரு சமையல் பண்ணுற ஒரு கலைஞர் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாராலையும் வந்து பார்க்கப்படுற ஒரு நபராக வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னா அந்த சமையல் இருந்தால் தான் அந்த விழாவே சிறப்பிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேரை கொண்டு வந்துட்டார். அதாவது எல்லார் வீட்டுக்கும் வேணுங்கிறாங்க. என் வீட்டுக்கு வா, உன் வீட்டுக்கு வா, உன் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. ஆனால் இவர் யார் வீட்டுக்குமே வராமல் அங்கே ஜாய் கிறிஸ்டிலாவோட இருந்திருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இனிமே அவரை வந்து நம்பி கூப்பிடுவாங்களா? அந்த நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, அதாவது அந்த நம்பிக்கை இருக்குமா? அதாவது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வளையல்னு விற்றுட்டு போவாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் கிடையாது. அப்போ விற்றுட்டு போகும்போது பெண்கள், வயசு பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வளையல்காரன்ட்ட வந்து கை நீட்டி வளையல் போடுவாங்க. அந்த வளையல்காரனோட மனசு சுத்தமாக இல்லை அப்படின்னா அவனால் அந்த தொழிலை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்ணியம் வந்து அந்த தொழிலில் வேணும். அந்த எந்த தொழிலாக இருந்தாலும். அதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில் சமைக்கும் போது இது இல்லைன்னு தெரிய வந்துருச்சுன்னா சமைக்கிறது கூப்பிட்றது வந்து யோசிப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்ணாசையில் வந்து நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. சினிமாலே பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருந்த எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அதாவது மது, போதை, மாது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அடிமையாகி சரிஞ்சிருக்காங்க. இதுக்கு அதாவது வந்து இவர் வந்து ஒரு சமயக்காரராக இருக்கிறதுனால இந்த வந்து உணவு சார்ந்த ஒரு நபரை நம்ம வந்து உதாரணமாக சொல்லலாம். சரவணபவன் அண்ணாச்சி, ராஜகோபால் அண்ணாச்சி இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிருபானந்த வாரியாரோட பக்தர், முருக பக்தர். எத்தனையோ இடங்களில் முருகர் கோயிலெலாம் கட்டியிருக்காரு. ஒரு காலத்தில் அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா சரவணபவன் வளர்ந்து வராரு. இப்படி தான் மாதம்பட்டி மாதிரி தான் மாதம்பட்டின்னு எப்படி வளர்ந்து வந்தாரோ அதே மாதிரி வளர்ந்து வந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த விடநிலையெல்லாம் வந்து அதாவது சரவணபவனோட அண்ணாச்சியினுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து எப்படி இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சார், அதாவது சாதாரணமான ஒரு மளிகை கடை வச்சிருந்தவர் அப்படின்னு சரித்திரமெல்லாம் எழுதுனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜீவ ஜோதி அப்படின்னு ஒரு பெண், அந்த பெண் ஆசையால் பார்த்தீங்கன்னா அவர் ஜீவ சமாதி ஆகி போயிட்டார் கடைசியில். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாதம்பட்டி வந்து இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு. அதாவது முதல் மனைவி வீட்டில் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டங்களில் ரொம்ப உஷாராக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது எல்லாருடைய கண்களும் உங்கள் மேலே இருக்குங்கிறது கவனம் இருக்கணும். அது இல்லாமல் தப்பு செஞ்சால் சிக்கல் தான். இந்த மாதிரி தான். அதாவது வந்து இனிமே அவருடைய எப்படி சொல்கிறது, இப்போயாவது இதை சரி பண்ணிக்கிட்டாருன்னா நல்லது. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து போட்ட பதிவுலையும் கமெண்ட்டில் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. இரண்டாவது மனைவியாக நினைப்பவர் வந்து மறுபடியும் வேறு ஏதாவது போட்டாங்கன்னா என்ன சிக்கலாகும், முதல் மனைவி புகார் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிற கான்ட்ரவர்ஷியல் ஒரு 2 வாரமாக அமைதியாக இருந்தது. மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அவரே விளக்கம் கொடுத்தா தான் ஓய்வுன்னு நினைக்கிறேன். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.